ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வரும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ஃபன்னியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த திருடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் அவனை திருடன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இவன் பேர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக். ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு போனான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டிக்கு போய் சில் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். இவன் நேராக பஃபெட்டுக்கு போவான். பஃபெட்னு என்னது, சாப்பாடு வச்சுருக்க இடம். அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா வாட்டர் மாலிகுல்ஸையும் திருடிடுவான். ஓகேவா? ஸ்நாச்சிங் அப் வாட்டர் மாலிகுல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட், லீவிங் த ஏர் ஃபீலிங் ட்ரை அண்ட் பார்ச்டு. அந்த ஏரை வந்துட்டு இப்போது ஈரப்பதமே இல்லைன்னா அந்த ஏர் வந்து ரொம்ப ட்ரையாக வறண்டு போயிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டு வந்துடுவான். ஓகேவா? இதுதான் அவனோட வேலையே. ஹைக்ரோஸ்கோப்பிக்கோட வேலையே என்னென்னா, எங்கெல்லாம் வந்துட்டு மாய்ஸ்சர் இருக்கோ, அதை ஈரப்பதம் அந்த வாட்டர்லாம் இருக்கோ அதெல்லாமே அவன் வந்து பண்ணுவான், திருடிப்பான். ஓகேவா? ஸோ ஒரு வேளை வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போக மாட்டான். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு போவோம் கரெக்டாக. ஸோ இவன் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டான். அங்கேவும் போய் மாய்ஸ்சரெல்லாம் திருடிட்டு வந்துடுவான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில திருட்டு கும்பல் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, ஜிங்க் குளோரைடு, சோடியம் குளோரைடு, சிலிக்கா ஜெல்லு, சோடியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல். நீங்கள் கேட்கலாம், சோடியம் குளோரைட்னா உப்பு தானே, உப்பு எப்படி திருடும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக வந்துட்டு உப்புலாம் வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ பேசிக்காக உப்பை வந்துட்டு மூடி வைப்பாங்க ஜாடியில் அந்த மாதிரி போட்டு. ஸோ இல்லைனா அது என்ன பண்ணும், அது சுற்றி இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் அது அப்படியே வந்துட்டு திருடி அது கூட வச்சுக்கோ. ஸோ அதனால் அது வந்து ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஆகிடுது. அதேமாதிரி இப்போ சிலிக்கா ஜெல், இப்போ புது பேக்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே குட்டியாக ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குடா அப்படின்னு யோசிப்போம். எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஏதோ படி ஈரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாய்ஸ்சரெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஹைக்ரோஸ்கோபி இஸ் எ எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு அப்சர்வ் மாய்ஸ்சர் ஃப்ரம் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஹைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்னென்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட எபிலிட்டி. ஓகேவா? சரௌண்டிங்கோட என்விரான்மெண்ட்லேருந்து மாய்ஸ்சரை எடுத்துக்கிறது. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது இப்போ திருட்டு பையன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஸோ மாய்ஸ்சரெல்லாம் திருடிடுவான். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத நானும் தெரிஞ்சு நானும் ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ.